நஃப்ஸ் வந்து கத்திஃபுல், எங்களுடைய நஃப்ஸ் இருக்குதானே, அது சின்ன பிள்ளைய போல. நாங்க எதை பழக்கிறோமோ அது பழகிடும். அதுக்கு நாங்க கண்ட்ரோல், எங்கட கண்ட்ரோல வச்சால், நஃப்ஸை நாங்க எங்கட கண்ட்ரோல வச்சிருந்தா நாங்க தப்பிச்சிருவோம். அது அப்படியே பழகி பழகி சின்ன பிள்ளை அழுது 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 சாதிக்க பார்க்கும். நான் உன வானான்னு ஸ்ட்ராங்கா நீங்க முடிவெடுத்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படும் புள்ள. அப்படி இல்லைன்னா அந்த புள்ள ஒரு ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சு பாப்பா அம்மாட்ட அழுது 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 சாதிக்கும். நஃப்ஸ் கத்திஃபில், நஃப்ஸ் வந்து அப்படிதான் சின்ன பிள்ளைய போல. அது கேட்க கேட்க நாங்க கொடுக்க 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 கடைசியில உங்களை அப்படியே நாசமாக்கி விட்டுரும். இல்ல தேவையில்லை, இப்ப நான் சொல்றத நீ கேட்கணும் என்று ஹய்யால ஸலா என்றால் அது ஒன்றை சொல்லும், நஃப்ஸ் ஒன்றை சொல்லும். நாங்க அதை கூட்டிக்கிட்டு வரணும். நீ அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு நின்றால் தான் உனக்கு நிம்மதின்னு கூட்டிட்டு வரணும். அப்படி இருந்தா நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்படி இல்லைண்டா இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ, நஃப்ஸ் வந்து கெடுதியின் தான் தூண்டும். அப்ப இந்த இடத்துல நஃப்ஸை நீங்க பழக்கணும். எதுக்கு பழக்கணும்டா, நான் நல்லதை செய்ய வேண்டும், அதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இஹ்லாஸ். இன்றைக்கு